மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் பெரும்பாலும் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது மற்ற மனுஷர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த ஜனங்க கர்த்தரால எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருந்தா, தள்ளப்பட்டிருந்தா, அசட்ட பண்ணப்பட்டிருந்தா இவர்கள் இந்த அளவுக்கு பாடுகளை அனுபவிப்பார்கள், அல்லது இவர்கள் தேவனுக்கு விரோதமாக எத்தகையான பாவம் செய்திருந்தா அந்த பாவத்தினுடைய விளைவை இவர்கள் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பெரும்பாலும் மனிதருடைய பாடுகளுக்கு மனிதர்கள் எண்ணுகிற காரியம் கர்த்தர் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று. ஆனா இங்கே மனுஷர்கள் அல்ல, மனுஷனும் அல்ல, தேவாதி தேவன் இங்கே தள்ளப்பட்ட ஒரு நிலை. இதை பார்க்கும் பொழுது இயேசுவுடைய பாடுகளை, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றார், நமது துக்கத்தை அவர் சுமந்தார். ஆனா நாம் என்ன நினைச்சோம்? நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். கடவுளே அவரை தள்ளிட்டாரு. ஆண்டவர் அவரை தள்ளதனாலதான் இயேசுவுக்கு இந்த நிலைமை வந்ததுன்னு தீர்க்கதரிசியும் அவர் காலத்தின் எல்லா மனிதர்களும் அப்படியே எண்ணினார்களாம். ஆனால் அன்பானவர்களே, அவர் தேவனால் தள்ளப்படவில்லை. இந்த நிலைக்கு தேவன் அவரை உட்படுத்தினதன் காரணம் நீங்களும் நானும் அனுபவிக்கிற துக்கம், பாடுகள், வேதனைகள், இவைகளை சுமந்து கொள்ளதான் அவர் வந்து பாடுகளை அனுபவித்தார். ஆண்டவரே, என் துக்கத்தை மாற்று, என் வேதனையை மாற்று. மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் என்று உங்கள் குடும்ப பாடுகள், உங்க பிள்ளைகளுடைய பாடுகள், நீங்க அனுபவிக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கான கிரியத்தை அவர் செலுத்திட்டார். அவர் மேல எடுத்து வச்சு, ஆண்டவரே, நீங்க தேவனால் அசட்டை பண்ணப்பட்டவர் அல்ல, இந்த மரணத்திற்கு தேவனால் தீர்மானிக்கப்பட்டவர் என்பதை இப்பொழுது அறிந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்கள் உள்ளத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீரப்பா. நாங்க நினைக்கிறோம் எங்க பாடுகளை நாங்க தான் சுமக்கணும். ஆனா எங்க பாடுகளை ஒவ்வொரு நாளும் சுமக்கிறவர் நீர். கல்வாரியில் எங்கள் பாவத்திற்காக ஒரே தடவை எல்லா பாடுகளையும் சுமந்தவர். இன்றைக்கும் பாவத்தை நிமித்தமாய் பல பாடுகளை சுமக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றும். அவர்களுக்கு
நீங்க அவங்க பாடுகளை சுமந்து தீர்த்துட்டீங்கன்ற விஷயத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஒரு புது வாழ்வை பிள்ளைகள் வாழ உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். சிலுவைநாதர் பட்ட பாடுகள் அவர்களுக்காக என்று அவர்கள் அறியட்டும்.